இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறோம். முக்கியமாக ஒரு வீடியோ விளையாட்டுக்கு இருந்தோம். ஆனால் அந்த வீடியோ டைம் எடுத்துறோம். நமக்கு டைம் எடுத்துன்னா அது 40 மினிட்ஸ் ஷேரிங் 30 மினிட்ஸ். அப்புறம் அப்போதான் பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த வீடியோவில் ஒரு நாளைக்கு நம்ம தனியாக வச்சு நம்ம கேட்கலாம். ஓகே, இன்னைக்கு ஜோனாவோட வாழ்க்கையை பற்றி நான் ஆன்லைனில் எத்தனை பேர் ஆன்லைனில் கேட்பீங்க? ஆன்லைனில் நான் சொல்லி கொடுத்தேன். மறுபடி நம்ம there are lot of things you can learn from Jonah. ஓகே, அதனால நம்ம 2-3 வருஷத்தை நம்ம படிச்சு அது பிறகு அப்படியே நான் சொல்லிட்டு போயிடுறேன். உங்களோட பேப்பர் பென்சில் இருந்தால் தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. ஏன்னா ரொம்ப மோசமான நேரம். அப்படியா இருக்கிற கிட்ட வந்துருக்கையா, கிட்ட வந்துருக்கே இல்லையா? அவ்வளோ ஏன் அவ்வளோ தூக்குறோம், கிட்ட வந்துருக்கா அவ்வளோ மினுக்கு உட்காந்துருக்கோங்க. இதில் கொஞ்சம் கிட்ட வந்துடுறியா? அது ஓகே. சில கேள்விகள் நான் கேட்க போறேன். எதனால எப்படி நடந்துச்சு? அப்போ அவர் கெட்ட காரியம் அவன் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனா கெட்ட காரியத்தை நல்ல காரியாக ஆண்டவர் மாற்றினார். ஓகே, நம்ம முன்ன ஜோனா புஸ்தகத்துக்கு நம்ம திரும்புவாங்க. ஜோனா புஸ்தகம் 1, 2, 3. அமித்தாயி குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் 2, நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். 3, அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷுக்கு ஓடி போகும்படி எனது யோப்பாவுக்கு போய் தர்ஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தர்ஷுக்கு போக கப்பல் ஏறினார். ஓகே, ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த ஜோனா பற்றி இந்த கால வேளையில நம்ம தியானிக்கும் போது things we can learn from spiritual things. இந்த கால வேளையில நம்முடைய மன கண்கள் திறந்து விடு ஆண்டவரே. இந்த வசனங்கள் நம்மளுக்கு புரியணும் ஆண்டவரே. எல்லா தடை செய்கிற பிசாசு இயேசு நாமத்தினால உங்களோட தடைகளை போட்டி இந்த கால வேளையில இயேசு நாம மட்டும் உயர்த்தப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். ஏன் ஆண்டவர் ஜோனா கிட்ட போய் அந்த நினைவை பட்டணை போய் இந்த ஜனங்களுக்கு எச்சரித்து அவங்களோட பாவம் என் சமூகத்திலே வந்திருக்குன்னு ஏன் சொன்னார்னா, ஜோனா ஒரு ஆர்டினரி மனுஷன் இல்லை. யோவான் புஸ்தகம் 15-14 சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க அதிகமா கனி கொடுக்கணும். உன்னை கலாத்தியர் புஸ்தகம் 1:15 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளை தாய் வயிற்றிலிருந்து உங்களை என்னை பிரித்து எடுத்தாரு. தாய் வயிற்றிலிருந்து பிரித்து எடுத்திருக்காரு. அப்புறம் ஜெரமியா புஸ்தகம் 1:5-6 சொல்லப்பட்டிருக்கு, நீ உங்க தாய் வயிற்றிலே உருவாக்கிறதுக்கு முன்னே ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறாரு. அப்போ who are you? நீங்க யாரு? நீங்க தான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க யாரு? அந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரங்கள். அப்போ ஊழியர் செய்யறதுக்காக இங்க நீங்க உட்காந்து அதனால்தான் பின்னால் இருக்கிற போல் நினைப்பா, நான் சின்ன பையன் என்ன தெரியும், ஆனா உனக்கு கடவுள் அழைத்திருக்கிறாரு. உனக்கு எவ்ரிபடி கடவுள் அழைத்திருக்கிறாரு. அதனால்தான் நீங்க 10-20 வருஷம் சபையில இருக்கிறீங்க. அப்போ who are you னா
நீங்க தேவனுடைய ஊழியக்காரங்க. எபிரேயர் புஸ்தகம் 1:7. அப்போ அது மட்டும் இல்லை, நீங்க தேவனுடைய ஸ்தானாதிபதி. ஓகே, யூ ஆர் ambassadors of God. ஸோ நிறைய அப்புறம் அடுத்தது வந்து வாட்ச்மேன். யூ ஆர் வாட்ச்மேன். அப்போ அந்த கால வேளையில ஏன் கடவுள் சொல்றாருல, உங்க பாஸ் வந்து சொல்றாரு, சரி அந்த லோரி ஓட்டிட்டு போய் அந்த அந்த பிள்ளைங்களை போய் விட்டுட்டு வானா, ஐயா நான் போக மாட்டேன், வேற இடத்துக்கு போயிட்டேன்னா என்ன இதனால. ஸோ ஏன் அப்படி செய்ய, அவங்க என்ன அவங்க வேலைன்னா அவர் பாஸ் அவங்க கீழ்படணும். ஆனா இவரு கீழ்படியாம ஒரு மரியாதை கொடுக்காம காசுக்கு ஓடி போனாரு. அதே போலதான் ஆண்டவர் உங்களை என்னைய அநேக பேச விரும்புகிறாரு. அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ. அப்போ நம்ம அவருடைய சத்தத்தை நம்ம கேட்க முடியாம இருக்கிறோம். சரிங்களா? கேட்க முடியாம இருக்கிறோம். ஒரு அந்த 40-50 years back நிறைய சாட்சிகள் நாம கேட்டிருக்கோம். சிங்கப்பூர் நம்ம அடிக்கடி போனா ஒரு நாள் ஒரு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசியை பேசினாரு. நீ பிளேன் எடுத்துட்டு நேர அந்த இடத்துக்கு போ. அப்போ அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி அங்கே ஒரு பாலம் நீங்க பார்ப்பீங்க. அந்த பாலத்துல ஒரு ஆளே உட்கார்ந்து இருப்பாரு. அவரே போய் ஆண்டவரை பத்தி சொல்லு. அப்போ இவர் பாருங்க, பரிசுத்த ஆவி பேசுறாரு. உங்களை நம்ம கேட்க முடியாம இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு போனாரு. அப்போ அவரு சொல்ல, யார் இந்த இடத்துல யார் இருக்காங்க இந்த இடத்துல சொல்லிட்டு, அப்புறம் அந்த சைட் போனோட பால பக்கத்துல ஒரு ஆள் நேற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவி அவங்கள்ட்ட பேசு, உடனே பேசு, பேச உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு. ஐயா, நீங்க இந்த அந்த டைமுக்கு நீ வரலாட்டி நான் தற்கொலை போனதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட நம்ம உங்களுக்கு என்னைக்கு பேசுறதுக்கு பேச முடியாம இருக்கிறாரு. தெரியுதா? எதனால இவர் ஓடி போனாரு? என்ன நினைக்கிறீங்க? என்ன சரி, எதனால ஓடி போயிட்டாரு? சரஸ் நீங்க சொல்லுங்க. கடவுள் வார்த்தை மீறி ஓடி போயிட்டாரு. வீணாக்கிறதுக்கு அவர் ஓடி போல, அவங்களுக்குள்ள இருக்கிற பாவ ஜீவியம் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. நம்ம பாவ ஜீவியம் தான் ஒரு கிரேட்டஸ்ட் எனிமி. பிசாசு நீங்க பயப்பட தேவையில்லை. பாஸ்டர் சொன்னாரு, கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவர் ஓடி போவார். ஆனா இந்த பழைய ஜீவன் தான் நம்மளுடைய எதிரி. அவர் எங்க இருக்கிறாரு? வாசப்படியில படுத்துட்டு இருக்கிறாரு. உங்க வாசப்படியில படுத்து இருக்கிறாரு, வீட்டுக்கு நின்று படுத்திருக்காரு. அப்போ இவரு பாருங்க, உங்களுக்கு சும்மா வேலைக்கு அதான் தான் நின்று வர சொன்னேன். வேலைக்கு உங்களுக்கு சொல்றேன். நீங்க கலாத்தியர் புஸ்தகம் 5:17 வந்து நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவ ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் என்ன நடக்குது? போராட்டம் நடக்குது. கான்ஃப்ளிக்ட். பரிசுத்த ஜீவியத்துக்கு என்ன ஆச்சு? தேவ ஆவிக்கு போராட்டம். அவர்தான் ஒரு காலத்துல உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களை வழி நடத்தினாரு. இப்போ பரிசுத்த ஆவி உங்களை வழி நடத்திருக்காரு. கான்ஃப்ளிக்ட். அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட்ல நீங்க என்ன செய்யணும்? அதான் when you born again, okay, நீங்க என்ன செய்யணும்னா இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா உங்க பழைய மனுஷன் அடக்குறாரு. பழைய மனுஷனை அடக்குறாரு. அப்போ இதுதான் இவர் வாழ்க்கையில நடந்துச்சு. யார் வாழ்க்கையில?
ஜோனா வாழ்க்கையில நடந்துச்சு. ஓடி போயிட்டு அவர் ஓடி போய் பாவ ஜீவியம் தான் ஒரு பெரிய எதிரி. அதனால்தான் மான்சி லாசரஸ் காலையில 9 மணிக்கு டிவியில ப்ரோக்ராம்ல பாருங்க, எவ்வளோ இங்க காசு செலவு பண்ணிருக்கேன், ஒரு டிவி பிக்ஸ் பண்ணிட்டு அந்த வார்த்தைகள் கேட்டா நல்லா இருக்கும். அவர் காலையில 7 எழுந்திரிச்சோன்னு சொன்னாரு, 1 மணி நேரம் நீங்க ஜெபிக்கணும். யாராவது காலை எழுந்து 1 மணி ஜெபிச்சிருக்கீங்களா? 1 மணி நல்லது நல்லது நல்லது. அப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கணும். ஏன்னா நீங்க செக் பண்ணிட்டு ஜெபிச்ச பிறகு உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கை மாறிக்கிட்டு போவோம். எதிரிகளை மன்னிப்பீங்க. உங்களுக்கு ஜெபிச்சுட்டு போக போக உங்களுக்கு ஆத்மா வரும். ஜெபிச்சு நல்லதுதான், ஆனா சில சயின்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன வரும்? ஆத்மா வரும். எதிரிகளை மன்னிய சொல்லும் போது நீங்க எதிரிகளை நீங்க மன்னிக்கணும். அது ஒரு அடையாளம். நாளைக்கு இது ஜபிக்கிற மனுஷன், ஆண்டவர் ஜபிக்கிற மனுஷன் எப்படி இருந்தாரு? பிதாவே அவங்களை நீ மன்னி, உங்க வாழ்க்கை மாறணும். நல்லது. ஓகே, அப்போ ஓகே, ஆதியாகமம் 4:7 நன்மை செய்யலாம் மேன்மை இல்லையா? நீ மேன்மை இல்லாட்டி பாவம் வாசப்படியில படுத்து. இங்க 4:7 காயின் கேளுங்க, காயின் எதனால அவர் சொந்த தம்பியை கொலை செஞ்சாரு சொல்லுங்க? Why did Cain kill his own brother? அவர் கொலை செய்யல. இந்த பாவ ஜீவியம் அவரை ஜபிச்சிருந்தா அந்த பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார்னா அடக்கியிருப்பாரு. யாரு அடக்கியிருப்பாரு? பாவ ஜீவியத்தை அடக்கியிருப்பாரு. ஏவாளு, ஆதாம் ஏவாளு ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க? வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஜபிச்சிருந்தா அந்த பொருள் ஆசை உங்க வாழ்க்கையில வரவே வராது. பண ஆசை குறித்து எச்சரிக்கையாகுங்க. அப்போ ஏவாளு ஆதாம் 2 பேரும் சேர்ந்து புருஷமானது சேர்ந்து ஏன் பழத்தை சாப்பிட்டாங்க? அவங்க வாழ்க்கை அந்த பொருள் ஆசை அவங்க வாழ்க்கையில இருக்கு. அப்போ என்ன, அவங்க ஜெபிச்சிருந்தா அந்த பாவத்தை அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ தெசலோனிக்கா புத்தகம் 2:18 சொல்லுது. பவுல் சொல்றாரு, பிசாசு என்னை தடை செய்தாரு ஊழியத்துக்கு போறதுக்கு. 1 தெசலோனிக்கா 2:18 பிசாசு என்னை தடை செய்தாரு. அப்போ என்ன, பிசாசு நம்மளே தடை செய்யும் நீங்க ஜெபிக்கலாட்டி. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பேசுறோம். ஓகே ஓகே. அப்போ ரோமர் புத்தகம் 7:17 சொல்லப்பட்டிருக்கு, நான் இல்லை என் கூட வாழ்றது பாவமே. அவர் ஓடி போனது அவரும் இல்லை, அந்த பாவ ஜீவன் தான் அவங்க என்ன செஞ்சாரு? அவரு ஓடி போய் பாவம் அவர் இழுத்துட்டு போயிட்டாரு. அப்போ ஆவியானவர் அவர் ஜெபிச்சிருந்தா ஆவியானவர் எழுத்துட்டு கடவுள் கொண்டு போயிருப்பாரு. இவரு ஜெபிக்காதனால பாவ மனுஷன் அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அதான் காரணம். ஓகே, அப்போ பாருங்க. அப்போ சரி, அப்போ அடுத்த காரியத்துக்கு நம்ம ஜோனா புஸ்தகம் அப்புறம் 4:5 படியா. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் வேங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைத்து தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. 5 அப்பொழுது கப்பல்கார் மறிந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் வீழ்ந்து விட்டார்கள். யோனாவும் என்றால் கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு ஆழ்ந்த நித்திரை பண்ணினான். நல்ல கேளுங்க. 2 வார்த்தை அந்த தாக்குதல் சொல்றதுக்கு மறுபடி படி என்ன சொல்லு. அப்பொழுது கப்பல்கார் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி
கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றார். கப்பலில் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக் கொண்டு ஆய்ந்து நித்திரை பண்ணினார். நித்திரை பண்ணி ரெண்டு காரணம், ஸ்லம்பர் ஸ்பிரிட். பாருங்க, ஏன் அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறான்னா, ஆவியில ரொம்ப ரொம்ப தூங்கிக்கலாம். பாருங்க, நம்ம யாரோட பிள்ளை, ஆண்டோட பிள்ளை, வசனம் சொல்லிட்டு நீங்க வெளிச்சத்தின் பிள்ளை. அப்போ வேலை செய்கிற இடத்துல இல்ல உங்க வெளிச்சம் ஜனங்கள் பார்க்கணும். ஜனங்கள் உங்களை பார்த்த உடனே ஜனங்கள் தெரியும் இவரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு. ஏன்னா இருளுக்கு வெளிச்சத்தும் அதான் வித்தியாசம். ஆண்டவர் சொன்னாரு, let your light shine before men. அப்போ இவரு ஜனங்கள் சொல்றாங்க, ஆபத்து காலத்துல கடவுளுக்கு அவிசுவாசிகள் எல்லாம் ஏந்திருச்சு அவங்க கடவுளை எல்லாம் துதிக்கிறாங்க. ஆனா இவரு ஒரு கிறிஸ்தவன் படுத்துட்டு இருக்கிறாரு. பாருங்க, அவ்வளோ மோசமான ஆவிக்குரிய வாழ்க்கை மோசமான நிலைமையில இருந்துச்சு. அவங்கள போய் எழுப்பி கேட்டாங்க, நீ யாருன்னா? அவர் சொல்றாரு, வான பூமி உண்டாக்கினா கடவுளோட நான் கிறிஸ்தவன். எப்படி சொல்ற? வான பூமி உண்டாக்கினா கடவுளுக்கு நானே ஒரு கிறிஸ்தவன். அதுதான் கூட ஆண்டவர். அவிசுவாசிகள் ஏன் ஜெயிச்சாங்க? ஒரு விசுவாசி பார்த்திருக்கேன்னா அவங்களோட கண்டிஷன் வெரி வெரி பேட், வெரி பேட். அப்போ நீங்க நான் இதே மாதிரி நேரத்துல நீங்க நான் என்ன செய்யணும்னா 17 படியா 17 இசைக்கின் புஸ்தகம் 37:5 தயவு செய்து எழுதி வச்சு கொள்ளுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். அப்போ பாருங்க, அவங்க உயிர் இல்லை, அவங்களுக்கு என்ன இல்லை, உயிர் இல்லை. அப்போ ஆண்டவர், I will send my spirit and they will raise up. அப்போ உலக எழுப்புனா ஆவிக்குரிய வாழ்க்கையில எலும்பு தோலுமா இருக்கிறார். சரீரத்தில் நீங்க சாப்பிடாம இருந்தா எப்படி இருப்பீங்க? எலும்பு தோலுமா இருக்குங்க. அதே போல எலும்பு தோலுமா இருக்கிறார். அவர் எழுந்திருச்சு பலம் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில. புரியுதா? அப்போ ஓகே, 1:17 படியா? எப்ப படியா? யோனாவை விளக்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஓகே, அந்த மீனின் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். ஓகே, அப்போ கவனம் செலுத்துங்க. 3 இரவும் பகலும் 3 நாளில் 72 மணி நேரம். சரி, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? சொல்லி உங்க பைபிள் பார்த்து சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? சரி, நீ சொல்லு. என்ன? வெரி குட். இங்கதான் சில ரகசியங்கள் நான் சொல்லிக் கொடுப்பாரு. இங்க நான் பாஸ்டர் சொல்லிக் கொடுக்கிறாரு. அவர் 3 காரியத்தை சொன்னாரு பாஸ்டர். நீங்க ஆவிக்குரிய 3 காரியத்தை நீங்க செய்யணும்னு சொன்னாரு. முதலாவது யோகா புஸ்தகம் 121வது அதிகாரம் 20வது வசனம். ஆவியில ஜெபம் பண்ணுங்க 1. 2வது கடவுள் கூட ஐக்கியம் கொள்ளுங்க 2. 3வது 100% கடவுள் ஒப்பு கொடுங்க. அவர் பாஸ்டர் 2 வீடுகள் சொல்லி கொடுக்கிறாரு. அப்போ ஆவியில நீங்க அதிகமா ஜெபிக்கணும். வீட்டில இப்ப சரி, எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? 1 மணி நேரம். சரி ராணி, எப்படி ஜெபிச்ச? 1 மணி நேரம் எப்படி ஜெபிச்சீங்க? ஓகே, என்னன்னா
இதுல பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, ஆவியில நீங்க, ஆவினா அந்நிய பாஷை, புரியுதா? அந்நிய பாஷையில நீங்க இடைவிடாம ஜபிக்க வேணும். சொல்லி கொடுக்குற கேளுங்க. ஏன் ஆவியில நீங்க ஜபிக்கணும் சொல்லுங்க. ஒரு பழைய தமிழ்ல வந்து நிறைய கேட்டிருக்க, யார் இது சொல்லிக் கொடுக்கல. ஆவியில நீங்க ஜபிக்கும் போது உள்ளான உள்ள கரை, அவங்க உள்ள இருக்கிற கரை வந்து எப்படி சுத்தம் பண்ணணும்? ஆண்டவர் இயேசு உள்ள இருக்கிறாரு. அப்போ உள்ள கரை நீங்க எப்படி சுத்தம் பண்ணணும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளியே ஒண்ணு செய்யாதீங்க, இந்த உள்ள கழுவுங்க சொன்னாரு. எப்படி உள்ளத்துல நீ கழுவுன்னு சொல்லுங்க. அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எப்போ நீங்க ஆவியில நீங்க ஜபிக்கிறீங்களோ, ஜபிக்க இந்த உள்ளான மனுஷனை கடவுள் பரிசுத்தம் பண்ணுகிறார். பாருங்க, இங்க மத்தேயு புஸ்தகம் 23:5 பாருங்க. ஆண்டவர் சொல்லாரு, நீங்க என்ன செய்யுங்க, உள்ள கழுவுங்க, அப்ப வெளியே சுத்தமா இருக்கும். இப்ப அந்த படி தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷன் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். ஓகே. தங்கள் காப்பு நாடைகளை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களை நோய்களை பெரிதாக்கி. காப்புனா இந்த கப்பு வந்து நீங்க உள்ள கழுவும் போது என்ன நடக்கும்? நீ உள்ள பைப்ல வச்சு பாருங்க. பைப்ல அழகான கப்பு, பைப் தண்ணி ஒழுதுருக்கு, வச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த தண்ணி போய் வெளியே எல்லாம் கப்பு சுத்தமா இருக்கு. உண்மையா பொய்யா? எஸ். அப்போ உங்க வாழ்க்கை பாருங்க, ஆண்கள் தங்கி இருக்கிற வீடு. நம்ம சில டைம்ல சில ஒரு வசனம் இருக்கு, நான் நினைக்கிறேன் எபிசேர் புஸ்தகத்துல, கரை இல்லாத சபைக்கு ஆண்டவர் வருவார். உங்க வாழ்க்கையில பாவம் மட்டும் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள் இருந்துச்சுன்னா நீ பாருங்க. மணவாட்டி அவங்க டிரெஸ் நீங்க பாருங்க எப்படி இருக்கும். யாருக்கு கிறிஸ்தவ கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க கவுன் வந்து ஒரு கரை இருக்காது, எல்லாம் சுத்தமா இருக்கும். சுத்தம். அதே போல நீ ஆண்ட வருகை டைம்ல உங்க வாழ்க்கை ஒரு ஸ்பாட் இருக்கக்கூடாது. அவ்வளோ ஏன்னா நீங்க மகா பரிசுத்த கடவுள்கிட்ட நீங்க வாழ போறீங்க. மகா பரிசுத்த கடவுள்கிட்ட வாழ போறீங்க. அப்போ உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்க ஜபிக்க சரி. ஒரு கேள்வி, அந்த வசனம் கொடுக்கறதுக்கு முன்னே, ஜபிச்சனால என்ன நன்மை? சரி, விஜயன் சொல்லு. சரி, எனிபடி நீங்க சொல்லுங்க. ஜபிச்சனால இப்ப ஜபிக்கிறீங்க, என்ன நன்மை கிடைக்குது உங்களுக்கு? என்ன? ஓகே, ரெண்டாம் விசுவாசம் பாருங்க, பாப்போம். நீங்க சொல்லுங்க சிஸ்டர், ஜபிச்சனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? சொல்லுங்க. மிஸ்டேக் பண்ண பரவாயில்ல, சொல்லுங்க. சாரி, நீங்க சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறான். ஓகே. ஓகே. சரி, நீங்க பைபிள் தருங்க. பைபிள் தான் நம்மளுக்கு எபிசேர் புஸ்தகம். அது எல்லாம் உண்மையா? இதுதான் உங்க வாழ்க்கையில ரொம்ப 100% very important. தயவு செய்து எல்லாரும் தொடங்க வசனத்தை. அப்பதான் நீங்க ஜபிக்கும் போது நீங்க கேர்ஃபுல்லா இருப்பீங்க. 3வது அதிகாரம் 16-17. நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷரே வல்லமையாய் பலப்படவும். அப்புறம் அடுத்தது 17, விசுவாசத்தினாலே
அன்பினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவோ நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. ஓகே, அப்போ உள்ளே அந்த உங்களுக்கு தெரியுமா, இந்த ஜோனா வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில கம்ப்ளீட்லி செத்துட்டாரு. சூடு சொரணம் இல்லை, அவ்வளவு மோசமான நிலைமையில. அப்போ கடவுள் அவர் என்ன செஞ்சாருன்னா கேளுங்க, 23 நாள் இரவும் பகல் அவர் ஜபிக்க அவருக்கு உயிர் வந்துச்சு. உயிர் வந்த உடனே உள்ளான மனுஷனு தான் என்ன வருது, ஆத்மா பாரம் உங்களுக்கு கடவுள் கொடுக்குறாரு. இவரு போவாரு, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, யாரும் வரமாட்டாங்க. இவரு போனோம், இந்த உள்ள இருக்கிற மனுஷன் போனோம், அவரு போய் பேசணும். அவரு போய் பேசினா அழுவாங்க. பீட்டர் நல்லா தூங்குறாரு. அவரு போனோம் பாருங்க. பீட்டர், அப்போஸ்தலர் பீட்டர் ஆண்டவரை மறுதலித்து ஓடி போயிட்டாரு. ஆனா பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டு 2வது அதிகாரம் 41வது வசனம், ஒரு பிரசங்கத்தில எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? நீங்க ஆரம்பத்தில் நீங்க படிங்க. பீட்டர் பேசும்போது இருதயத்துல குத்தப்பட்டது. அப்படியே நீங்க பேச உள்ள குத்துது, அப்படியே குத்தம், அப்படியே அவங்க ஓட மாட்டாங்க. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு தெரியும் ஜோனா இப்போ அவரை தூக்கி வீசணும் சொல்லிட்டு இவர் வந்து ரெடியா இருக்கிறாரு. நீங்க ஊழியருக்கு ரெடியா இருக்கிறாரு. பாருங்க, வாங்க ஜோனா பஸ்க்கு போயிடும். வாங்க, யோனா. ஓகே, யோனா புஸ்தகம் 2 ஒரு வசனம் இருக்கு. அவர் 15 அவரு இடத்துல அவரு 10 படி. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கட்டி விட்டது. ஓகே, கட்டி விட்டது. ஏன் ஆண்டுக்கு தெரியும், அவர் வந்து ஆவியில பலமா இருக்கிறாரு. அப்ப பாருங்க, அவர் பேசின வார்த்தையில எப்படி ஜனங்கள் மனம் திரும்பினாங்கன்னு ஓகே. 3வது அதிகாரம் 2-3 படியா? 3 நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விருதமாய் பிரசங்கி என்றார். 3 யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினைவுக்கு போனார். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அடுத்தது 4 யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போ என்று கூறினார். அதுதான் வார்த்தை அவர் பேசினாரு. பாருங்க, உங்க வாயில வார்த்தை வந்து வல்லமை வார்த்தை இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியோட கொண்டு என்ன சொன்னாரு, 40 நாளில் ஆண்டவர் அழிக்க போறார் சொன்னாரு. அடுத்த வசந்த படியா? அப்பொழுது நினைவுள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து என்ன செஞ்சாங்க? தேவனை விசுவாசித்தாங்க. அப்படி படிச்சுட்டு போயா பாப்போம் என்ன அவங்களோட அவங்க எவ்வளோ பவர்ஃபுல். அப்படி படிச்சுட்டு போ. உபவாசம் செய்யும்படி கூறினார்கள்.
பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். 6 இந்த செய்தி நினைவில் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். 7 மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளைகளாக நினைவுகளெங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பார்த்திருக்கவோ மேயாமலோ தண்ணீர் குடியாமல் இருக்கவோ. 8 மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவோ அவர் தாம் பொல்லாத பலிகளையும் தாம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவார்கள். 9 யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாத வரைக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். 10 அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீயை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா, கடவுளோட உங்க ஒரு மனுஷோட ஜெபம் change the heart of the people, change the heart. ஒரே மனுஷன் தான் என்ன செஞ்சாரு, உபவாசம் எடுத்துட்டு ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போகும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு அது அபிஷேகம் அப்படிதான், அபிஷேகம் அப்படியே இருந்துச்சு. அவங்க பாருங்க, ராஜா கேட்ட உடனே மன தெரிவினாரு. அப்போ கடவுள் அவங்களை அழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா அவங்க மனம் திரும்ப உடனே ஆண்டவர் அவங்க அழிக்க. அப்போ இன்னைக்கு ஊழியர்னா இதாங்க ஊழியம். ஆவியில நீங்க நான் ஜபிக்க, ஆவியில ஜபிக்கும் போது அந்த உள்ளான மனுஷன் வெள்ளப்படணும். கொஞ்சம் நம்ம மினிஸ்ட்ரி பத்தி நான் சொல்லி கொடுக்குறேன். ஆரம்பத்தில் நமக்கு காய் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா மொத சரஸ் வீட்டுக்கு போக முடியுங்களா? பாருங்க எப்படி வளர்ந்து தெரியுங்களா? உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா வாரம் வரும். நீங்க காடி இல்லாட்டி கூட பஸ்ல நம்ம வீட்டுல ஒரு காடியில ஒண்ணும் இல்லை, மோசம் கூட இல்லை. சிவன் அப்பதான் பிறந்திருக்கிறாரு. ஒரு வயசான பாட்டியை நம்ம விட்டுட்டு நம்ம 2 பேரு ரெங்கம் பாஸ் எடுத்துட்டு ரோடு ஓரத்துல இருந்து உள்ளுக்கு லம்பாப்பிக்க போயிட்டு பார்க்கணும். ஒரு கிலோ இருக்குமா, 1 கிலோ 2 கிலோ இருக்கும். நடந்து அவங்கள சந்திச்சு, ஏன்னா நீங்க முழுசா கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தா நீங்க ஜபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த மனுஷன் எப்படியாவது போய் சந்திக்கணும். அப்போ சரஸ் வருவாங்க. இங்க பசங்க இங்க மாற்றெல்லாம் வச்சிருந்தாங்க எங்க டாமல் ஐயா. அவங்க 7 மணிக்கு வருவாங்கன்னு அப்போ நம்ம என்ன செய்யணும், 8 மணிக்கு வருவாங்க. காத்துட்டு இருப்போம், ஒழிஞ்சுக்காக காத்துட்டு இருப்போம். அவங்க பார்த்துட்டா ஓடி போயிடுவாங்க. எப்படியாவது அவங்கள பாருங்க. This is that's the love of God. உங்களுக்குள்ள is not ordinary love, you know, a real love of God in our heart. When you are really ஜபிக்க God's love comes inside. அப்புறம் ஜெகதம்பர குடும்பம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம அவங்க எங்க இருக்காங்க தெரியாது. ஆனா யாரும் வந்து சொன்னாங்க, அந்த இடத்துல அவரு சொன்னாங்க அவங்களுக்கு 6 பிள்ளை இருக்கு, அவங்களுக்கு சரியான ஆஸ்மா. அப்போ அங்க காடியில இங்க இருந்து நம்ம அங்க இங்கதான் இருக்கோம். பஸ்ல எடுத்துட்டு போய் காம்பவுண்ட் போயிட்டு ரொம்ப சின்ன வீடு, 6 பிள்ளைங்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க 1 வாரம் வேலைக்கு போவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. சரியான ஆஸ்மா. பாருங்க, பஸ்டர் சொல்லி கொடுக்குறாரு, அதுல உங்களுக்கு ஆத்மா மாற்றம் கடவுள் கொடுக்க மாட்டாரு. நீங்க ஆளுகள் ஜெபிச்ச ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. நினைக்கல அவங்க பேட்னா ரொம்ப பேட் ஆஸ்மா. என்ன செய்வோம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு ஜெபிச்சுட்டு வந்துட்டோம்.
வாக்கிய நாளை போய் பார்க்கிறோம், பரிபூர்ண சுகம் அவங்க கிடைச்சது. அங்கிருந்து அப்போ அங்கிருந்து அவங்க பிள்ளைகள் நம்ம ஒரு நாளைக்கு எல்டர்கள் நம்ம வீட்டில் இருந்துச்சு சுஜா. அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆசை, பிள்ளைகள் வந்து வீட்டில் சக்தி உள்ள பிள்ளைங்களை 2-3 பிள்ளைங்கள் வீட்டில் இருந்தாங்க. It's not anything தெரியுங்களா, it's a love. The moment you come close to God, உங்களுக்குள்ள ஒரு அன்பு வரும், ஒரு 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 விசுவாசமே, ஒரு பாவிகள் மேல ஒரு பாரம் வரும். கடைசியாக நான் சொல்றேன் பாருங்க, இவர் எத்தனை 1000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க தெரியுங்களா? ஜோனா காலத்தில் எத்தனை 1000 பேர் கீழே படிச்சு பார்த்தா 120,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க ஒரு மாசம். அதான் பாஸ்டர் சொன்னாரு, அவ்வளோ நீங்க கொடுக்க கொண்டு வர வேண்டாம், ஒரு ஆத்மாக்காக ஜெபிங்க. அப்போ இலாய்ஸ் அன்பு கூட மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த சண்டே. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆவியில நீங்க 1 மணி நேரம் இந்த ஒரு வாரத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, நம்ம சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ரிவைவல் வரணும் தெரியுங்களா? நம்ம ஊழியத்துக்கு போறோம், நம்ம வாழ்க்கை எப்படி நமக்கு தெரியாது. அப்போ நமக்குள்ள ஒரு ரிவைவல் வரணும், நமக்குள்ள ஒரு ஆத்மா வாழணும். அப்போ 1 மணி நேரம் ஜெபிங்க. ஓகே, அப்போ எலெக்ஷன் கூட மீட்டிங்காக நாம் ஆய்வு கொடுவோம். கடைசியாக பரிசுத்த ஆவிக்காக நம்ம பரிசுத்த ஆவி என்னன்னா, நம்ம சபை வந்து ரொம்ப சைலன்ஸ். அப்போ யாரும் வந்து யாரும் அந்நிய பாஷையில பேசுறதில்லை, ஆனால் அந்த பரிசுத்த ஆவி உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்ச நேரம் நம்ம பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்க போறோம். ஓகே, ஸோ நான் ஒரு வார்த்தை சொல்ல பிரகாரம் சொல்லுங்க. அது பிறகு உங்களுக்கு அந்த ஆவி உங்களுக்கு முந்தைய உங்களுக்கு பரிசுத்த ஆவி வாழ்ந்து கொடுத்துருக்கு. ஆனால் வீட்டில் போய் ஜெபிங்க. அந்த ஆவியை நீங்க ஜெபிச்சு ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பாரு. அந்த விசுவாசி போய் சந்தி ஞாயிற்றுக்கிழமை அந்த விசுவாசி கூப்பிட்டு போ, இந்த விசுவாசி கூப்பிட்ட கூட்டத்துக்கு அந்த விசுவாசி. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஆவியில நம்ம ஜெபிக்க போறோம். ஓகே, ஒன்று என்ன செய்யப்படும்னா, ஒரு ஜெபத்தை நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் நான் சொல்ல பிரகாரம் சொல்லுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், அநியங்கள் மன்னியும், ரத்தத்தினாலே கழுவும். இயேசுவே, ஆவினாலே என்னை நிரப்பும், என்னை வேற மனுஷனாக மாற்றும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென்.